இப்ப இந்த பொண்ணு ரொம்பவும் டிஸ்டர்ப்டா இருக்கா. எதை பார்த்தாலும் இவ பயந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அங்க உள்ள போறப்ப ஒரு கல்லு அவர் தலைமையில விழுற மாதிரி வருது. இவரும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இவனோட மாமியாரும் கால் பண்ணிட்டு நீங்க ஊருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் ஃபேமிலியோட ஊருக்கு போறான். இப்ப ஊருக்கு வந்ததும் இந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறா. ஆனா அங்க இருக்க ஒரு இடத்துக்கு மட்டும் போக கூடாதுன்னு சொல்லியும் அங்க ஏதோ மர்மமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டையும் கால் பண்ணி ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் ஃபேமிலியோட இவங்க ஊருக்கு வரான். இப்ப இவருக்கு முக்கியமான கால் வரவும் நாங்க உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. அவரும் இந்த நேரத்துல வேணான்னு சொல்லி எவ்வளவு தடுத்தும் கேட்காம இவரும் ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு அந்த டைம்ல கிளம்புறாரு. இப்ப இவங்க போயிட்டு இருக்கப்போ நடுவழியிலேயே டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு அந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க வேற வழி இல்லாம எந்த சைடு பெரியவங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த வழியில தான் போகணும்னு சொல்லிட்டு இப்ப அது வழியா போறாங்க. இப்ப அங்க அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி முகமூடி போட்ட ஒருத்தனால இங்க ஒரு அம்பாசிடர் கார்ல ஒரு ஃபேமிலி இறந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடந்த மாதிரியே தான் இப்ப இவனுக்கு நடந்துட்டு இருக்குது. இப்ப எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த பால்காரரும் இங்க ஒரு லேடியும் அவங்க 2 பேரையும் அடக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரு மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி கட்டுறாங்க. இப்ப விடிஞ்ச அப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அங்க இருந்து கிளம்பி வராங்க. நடுவழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. அங்க போய் பார்த்தா அங்க பால்காரனோட ஆவியும் அந்த லேடியோட ஆவியும் திரும்பவும் யாரையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவனும் அந்த காருக்குள்ள போய் பார்த்தா அந்த காருக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டு தான். அவனை யாரோ கொடூரமா ஆசிட் ஊத்தி சாவடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் நடந்தது இவன் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தான் நடந்திருக்கும். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணிருப்பாங்க. ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். கதை பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பொண்ணு ரொம்பவும் டிஸ்டர்ப்டா இருக்கா. எதை பார்த்தாலும் இவ பயந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அங்க உள்ள போறப்ப ஒரு கல்லு அவர் தலைமையில விழுற மாதிரி வருது. இவரும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இவனோட மாமியாரும் கால் பண்ணிட்டு நீங்க ஊருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் ஃபேமிலியோட ஊருக்கு போறான். இப்ப ஊருக்கு வந்ததும் இந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறா. ஆனா அங்க இருக்க ஒரு இடத்துக்கு மட்டும் போக கூடாதுன்னு சொல்லியும் அங்க ஏதோ மர்மமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டையும் கால் பண்ணி ஊருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் ஃபேமிலியோட இவங்க ஊருக்கு வரான். இப்ப இவருக்கு முக்கியமான கால் வரவும் நாங்க உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. அவரும் இந்த நேரத்துல வேணான்னு சொல்லி எவ்வளவு தடுத்தும் கேட்காம இவரும் ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு அந்த டைம்ல கிளம்புறாரு. இப்ப இவங்க போயிட்டு இருக்கப்போ நடுவழியிலேயே டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு அந்த சைடு போக முடியாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாங்க.